வீட்டுக்காரர்கள் அம்மா தாயே தர்மம் போடுங்கம்மா. கேட்ட திறங்கம்மா. இது உங்கள்ட்ட கையில் ஒப்படைக்க சொல்லிட்டாங்க. இதை பிடிச்சு கொடுங்க. ஒப்படைச்சா போயிட்டு வரோம். முடி தாடியெல்லாம் எடுக்கல. நீங்கள் வேண்டுதல் எதுவும் இருக்குதோ வெட்டுங்க. பிள்ளைகளை வந்து நல்லா படிக்க வைக்கணும். நம்ம 3 பேரையும் படிக்க வச்சுட்டோம்னு சொன்னா அதே உண்மையாவே எனக்கு ஒரு பெரிய ஒரு வெற்றிமா இருக்கும். நாங்கள் வீடியோ எடுத்துட்டு போனதுக்கு அப்புறமா நம்மளோட படிப்புக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சொல்லி நீங்க ஜோதிச்சிங்க. சரி அண்ணா வர மாட்டானே, அப்படி ஓடினானே அப்படி இல்லையா? என்ன மாத்திரம் இல்லை, இந்த பிள்ளையிலே கூட நீங்க வந்து தத்தெடுத்து இவ்வளவு உதவியை நீங்க செய்திருக்கிறீங்க. இது வரைக்கும் யாருமே இப்படி ஒரு உதவியை செய்ததில்லை. எனக்கு வந்து ஒரு சரியான ஒரு வலியும் வேதனையும் ஒரு கேள்விக்குறி என்னன்னா, எங்களுக்கு ஏதாவது ஒன்று நடந்துட்டா அந்த பிள்ளைகள் வந்து அனாதையா போயிடும், அனாதையா நாங்கள் இருக்கிறோம் அப்படின்ட்டு. ஆனால் இப்போ வந்து எனக்குள்ள உண்மையாகவே நான் நினைக்கிறேன் என்னண்டா, இதே நிமிஷம் கூட உயிர் மூச்சு நின்றா கூட இந்த பிள்ளைகளை தத்தெடுக்கிறதுக்கு இந்த பிள்ளைகளாகிய நீங்கள் வந்திருக்கிறீங்க. வணக்கம், இது தமிழோட திறனில் ஆர்ஜே தமிழா. நான் உங்க ஆர்ஜே பிரகலாதன் அண்ட் கேஜே திவா. ஓகே, இன்னைக்கு வந்து நம்ம எங்கே நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் வைசிக்கலோட வவுனியா சிதம்பரபுர பகுதியில் தான் வந்து நிற்கிறோம். வந்து போன வாட்டி வந்து வந்து ஒரு வீடியோ ஒன்று எடுத்துகிட்டு போனாங்க வவுனியாவில். 3 பிள்ளைகள். ஆமாம், 3 பிள்ளைகளோட ஒரு கஷ்டப்படுற ஒரு ஃபேமிலி. கணவருக்கு இயலாத மாதிரி இருந்தவர். அதெல்லாம் வீடியோவில் நாங்கள் காண்பிச்சிருக்கோம். அவங்களுக்கான உதவி வந்து கிடைச்சிருக்குது. ஸோ அதை வந்து ஒப்படைக்கலாம் அப்படின்ட்டு தான் வந்திருக்கிறோம். அண்ட் வந்துட்டு நாங்கள் மன்னாரில் வந்து இது வரைக்கும் செய்த வீடியோக்களுக்கான எந்த ஒரு ஹெல்ப்பிங்கும் நாங்கள் மறுபடியும் செய்யலை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்துட்டு வீடியோ பார்த்துருக்கலாம். என்ன சொன்னால் அங்கே மன்னாரில் வீடியோ செய்ததில் இது நாள் வரைக்கும் ஒரே ஒரு ஃபேமிலிக்கான மறு உதவி தான் கிடைச்சிருக்குது. என்ன சொன்னால் அந்த ஒரு வீடியோக்காக நாங்கள் இப்போ மினக்கிட்ட அவ்வளோ தூரம் போயிடலாம் தானே. ஸோ மறுபடியும் உதவிகள் அந்த உதவி செய்தவங்களுக்கு சேர்ந்து அதையும் எடுத்துட்டு புதுசாக வந்து யாருக்காச்சும் உதவி செய்யணும்னு சொன்னால் அதுக்கும் ஒரேடியாக போய் தான் செய்ய முடியும். அது கொஞ்சம் நாளைக்கு வந்து வெயிட் பண்ணணும். அதுக்கான அவங்களுக்கான அமௌண்ட், அதாவது இந்த வீடியோ மற்றவங்களுக்கு சேர பார்த்துட்டு வந்து அனுப்புவாங்க. அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னாலும் நாங்கள் வந்து ஏதாவது அரேஞ்ச் பண்ணி செஞ்சு கொடுக்கக்கூடிய மாதிரி பார்ப்போம். ஸோ அதுக்காக தான் நாங்கள் வெயிட் பண்ணுறோம். இப்போ வந்து ஒரு அவசர அலுவலுக்காக நாங்கள் வந்து நாங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போ அந்த அலுவலுக்காக வந்து இந்த ஹெல்ப்பிங்கை முடிச்சுட்டு போவோம்ன்றதுக்காக வந்து நாங்கள் இப்போ இந்த வீடியோ எடுக்கிறோம். ஓகே, இப்போ நாங்களே எல்லாமே பேசிட்டு இருக்காம இன்னைக்கு இந்த பிள்ளைகளோட படிப்புக்கான பைசைக்கிள் வந்து வேண்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க வீடியோ பார்த்துட்டு. ஸோ வந்து நாங்கள் வவுனியா டவுனில் இருந்துட்டு பைசைக்கிள் வேண்டிட்டு வந்தோம். ஸோ அதில் இருந்து அப்படி வீடியோ கண்டினியூ பண்ணலாம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நமக்கு நல்லா வீட்டுக்காரர்கள் அம்மா தாயே தர்மம் போடுங்கம்மா. கேட்ட திறங்கம்மா. சிதம்பரபுரம் என்ன ஸ்ரீ மோகனா ஸ்ரீ. ஓகே, ஆயிரலாம். அங்கேல புல்லு குத்துறீங்க சொல்றீங்களே, என்ன நாட்டுற பிளான்? தண்ணி பாய்ச்சினீங்களோ ஆலையில? ஓகே, இங்க ஆகல. ஸ்கூல் போயிட்டாங்களோ? 2ஆவது இருக்காங்களோ? அப்பா நீங்க 2ஆ நிக்காங்களா? அவங்கள வர சொல்லுங்க. இந்த தான் இருக்காங்களா? அடுத்த ஆளா ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. இது உங்கள்ட்ட கையில ஒப்படைக்க சொல்லிட்டாங்க. இதை பிடிச்சு கொடுங்க. ஒப்படைச்சாச்சா? போயிட்டு வரோம். ஓகே, அவங்கள கொஞ்சம் சத்தம் போட கையில் நாங்க தான்டா. நாங்கள் தான் சத்தம் போட கொஞ்சம் வர எந்த கடவுளே என்ன கடை சாஞ்சு புள்ள கத்த எங்கெல்லாம் கொண்டு விடுறான் பாரு. இதுக்கு ஆடுற காரணம் கண்ணாடியை போட தான் சரியா இருப்பா. இப்போ போய் நில்றா முன்னுக்கு. அதுக்கு முன்னுக்கு இல்ல அவைய அமைச்சாங்களே, எவரை தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா? தெரியாதா? சரி, எவரது கண்டமா இருக்கா அவர் உங்களுக்கு? தெரியாது. அதான் ஒன்னலாம்டா, எல்லாம் ஒன்னலாம்டா சொல்றேன். இங்க வர்றாரு சரியாதான் இந்த நாராயணா இவரு தெரியாதா? ஐயோ, பயங்கரமான ஆளாச்சு இவரு. தாடி எடுக்க மதிக்கலாம். இதுக்கெல்லாம் காரணம் வேறு நானா நீயா? அது ஒரு சம்பவம். சத்தியம் இல்லை வேதாளம். ஓகே ரைட். என்ன சொன்னா
அப்போ அந்த பிள்ளையும் இன்னைக்கு பேஜ் போட்டு என்னன்னு சொன்னீங்க? பேஜ் போட்டு போயிட்டாங்களா? எங்க இங்கே தான் ஸ்கூல்ல? கல்வி திணைக்களம். இது தமிழ் தின போட்டிக்கா இல்லை சும்மா ஏதாச்சும்? தமிழ் தின போட்டிக்கா? எங்க அடுத்த சின்ன வாங்க வாங்க. என்னடாப்பா அது முடியோண்டு வெட்டிருக்கீங்க போல இருக்கு. ஏன்னா இதால தான் ஆக்களை மதிக்க கிடைக்கிறது இல்லை. இந்த முடி வெட்டி ஃபுல் ஷேவ் ஆக்களை மதிக்கல அது. ஏன்னா ஓகே ஐயா என்ன மாதிரி என்ன ஒளிஞ்சிட்டு இருக்கீங்க? வாங்கட்டாப்பா. என்னப்பா வைக்கப்படுறீங்க? இருக்கா மருந்து என்ன மருந்துனீங்களா? அதுக்கு மருந்து எடுத்தது எங்க எடுத்தீங்க? இந்த ஆஸ்பத்திரியில் ஓகே ரைட். பிரச்சனை நீங்க கதிரையில் இருங்க. கதிரை போட்டு இருங்க நீங்க. அப்ப இன்றைக்கு ஸ்கூல் கட்டடிச்சாச்சு போல. சந்தோஷத்தை பார்த்தாலே ஸ்கூல் கட்டடிச்சா ஸ்கூலுக்கு கட்டடிக்கிற சந்தோஷமா? சி உங்களாலதான் நீங்க வாரண்டு சொன்ன நீங்க அதான் லீவ் எடுத்து. ரைட் ஓகே. அப்ப இன்னைக்கு டியூஷன் என்ன இருக்கு சொல்லிட்டு போனோம். நாங்க டியூஷனுக்கு திங்கக்கிழமை தான் போறீங்களா? எங்க? எங்க? முருகனூரா? தூரவா இல்லை பக்கத்துல? பக்கத்துல. என்னென்ன டியூஷன் போறீங்க? பஸ்ல போறீங்க? தெரியாது. என்னென்ன டியூஷன்? எல்லா படமும். ஓகே. அப்போ சைக்கிள் வந்து இனி எதுக்கு யூஸ் ஆகுமா? அப்போ ஒன்றும் யூஸ் ஆகாது போல. போடுறது அதான் என்னத்துக்கு போடுறேன்? சைக்கிளில் போயிடாது அங்கே. ஓகே. நான் மாத்திரம் யூஸ் ஆகிட்டு நம்மளே கொண்டு போயிடலாம். ஓகே ரைட் ரைட். அப்போ எப்போ திங்கக்கிழமைலேருந்து போகிறீங்க? தங்கச்சி அவன் தான் ஒரே சென்டரி தானே? இல்லை ஒரே தான். ஓகே பிரச்சனை. அப்போ ஸ்கூலுக்கும் ஒரே ஸ்கூல் தான். 2 பேரும் போயிட்டு வரலாம். ஸ்கூலில் 2 பேருக்கும் ஒரே டைமில் முடியுது தானே? சரி. அப்போ ஸ்கூலுக்கு ஒரே டைமில் போகலாம். ஆனால் டியூஷன் தான் வந்துட்டு ஒரு டைமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. சைக்கிள் ஓடுவீங்க தானே? என்ன கதை என்ன ஜோக் அடிக்கிறாங்க பார்க்குறாங்க அப்படி இல்லை. சரி ஓகே. அப்போ சைக்கிள் தான் நாங்கள் அந்த வீடியோ எடுத்து போனேன். இல்லை அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு சைக்கிள் கிடைச்சிருந்தேன். இப்போ சைக்கிளை கொண்டு சேர்த்தேன். வேற ஏதாச்சும் தேவைகள் கேட்டிருந்தீங்களோ? இல்லை போன வீடியோவில் உங்களுக்கு தேவைகள் ஏதாச்சும் இருக்குன்னு சொல்லி கேட்டிருந்தீங்களோ? சொன்னான் தம்பி, இந்த போமிட் வச்சு அடகு வச்சது தானே. அப்போ அந்த போமிட்டை நான் எடுத்தாதான் தம்பி இந்த உறுதி எடுக்கிறதுக்கு இந்த காணிக்கு அது 60,000 ரூபாய் கட்டணும். இல்லை நான் 2017 நான் வச்சது. அப்போ அவங்க வந்து எங்களோட நிலப்பாடை பார்த்துட்டு வட்டி எல்லாம் தேவையில்லை, வேணா காசை கொண்டாந்து தந்துட்டு எடுங்கன்னு சொல்லி சொன்னாங்க. போன தடவை முதல் செஞ்ச காசு என்ன செஞ்சீங்க? அதை நான் வந்து தம்பி என்ன செய்தான் கரண்ட் பில் கட்டினேன். வீட்டுக்கு கட்டிட்டு மற்ற ஒரு 15,000 ரூபா வந்து சாப்பாடுகள் சாமான்களை வேண்டி போட்டேன். மற்ற பிள்ளைக்கு வந்து இவருக்கு புத்த பேக்கவுண்டு அவருக்கு சப்பாத்து, மற்றது வந்து அவங்களுக்கு கொஞ்சம் உடுப்புகள் தேவையானதை செய்வேன். இதையும் வந்து நான் வீணாக்கையில் பிரயோசனப்படுத்தக்கூடிய மாதிரி நான் செய்வேன். அதான் உண்மையை வந்து அந்த ரிக்வஸ்ட் வச்சிருந்தோம். ஆனால் வந்து ஒன்றும் கிடைக்காது. அதுதான் இப்போ வந்து சைக்கிள் கிடைச்சிருக்குது. ரைட் ஓகே. இப்போ நாங்கள் வீடியோ எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் யாராச்சும் உங்ககிட்ட என்னமோ கேட்டாங்களா? ஒருத்தரும் கேட்கல. அம்மா உங்ககிட்ட என்கிட்ட கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன் இப்படி உதவி திட்டமாக வந்து பிள்ளைகள் ஸ்கூல் போகிறபடியா அவங்களுக்கு உதவி திட்டங்களை வந்து செய்துட்டு போகிறாங்க. அப்போ கொடுத்த நிதியை நான் சொன்னேன் கூட எனக்கு தந்தாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ தொழிலுக்கு போனீங்களோ? வேலைக்கு போனேன். இப்போ இன்றைக்கு நாங்கள் வாரத்தெல்லாம் லீவு. நேற்று போனீங்களா? நேற்று போயில தம்பி, முந்தின நாள் போனேன். நேற்று போயிடலாம் போயிட்டு இந்த வர கொண்டு மருந்து எடுத்துக்காங்க. நான் தான் ஏற்றி கொண்டு போகணும் சைக்கிளில். அப்போ கூட்டிகிட்டு கொண்டு போயிட்டு ஐயாவோட வந்து கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு. நாங்கள் போன வீடியோவில் வந்துட்டு கொஞ்சம் குறையாக தான் பேசுகிறோம். ஸோ இப்போ அதை பற்றி நாங்கள் கொஞ்சம் பேசிட்டு அப்படி கண்டினியூ பண்ணோம். சரிங்க ஐயா. அந்த இப்போ காலை கொஞ்சம் காட்டுங்களா? இப்போ எந்த நிலைமை? இப்போ பரவாயில்ல. அந்த எடுத்து அது காலில் பொக்கலாம். இப்போ பழையபடி அப்படி விட்டு பறித்து வந்து கொடுத்துருது. அதுக்கு ஏதாவது க்ரீம் என்னென்ன பூசுறீங்களா? என்னது பூசுறீங்க? க்ரீம் மட்டும் கொடுத்துருக்கோம். மேலெல்லாம் இருக்குது. உடம்புலாம் வந்துட்டாது. அதுக்கு எதுவும் சொல்கிறாங்களா? கிளினிக் போட்டிருக்காங்க. மருந்து கூட அதுக்கு பார்த்துட்டு கிளினிக் போடுறோம் சொல்லியிருக்காங்க. முடி தாடியெல்லாம் எடுக்கல நீங்கள்? வேண்டுதல் எதுவும் இருக்குதா? இல்லை வெட்டுங்க பிரச்சனை இல்லை. நம்மளுக்கு சில கவலைகள் இதுகள் இருக்கும். சில பேர் வந்துட்டு அதுக்காக வேண்டிய முடிவெட்டாக இருப்பாங்க. நானெல்லாம் முடிவெட்டாக இருந்தால் நான் வளர்க்கணுமென்ற ஆசையில் வளர்க்குறேன்னா அதுக்கு இப்போ நிறைய பேர் வந்துட்டு சொல்லுவாங்க தம்பி முடி வெட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு. மேலே முடி வெட்டினா தான் முகத்து ஒரு லட்சணமாக இருக்கும். ஆனால் எனக்கு ஒரு ஆசை இருக்குது, நான் இன்னும் கொஞ்சம் வளர்த்து பார்க்கணும். சில பேர் விடுறாங்க. இல்லை என்ன செய்யறது? ரைட்டா முடி வெட்டுடுங்க. வெட்டு நல்லா இருக்குங்களா? சரி. இப்போ நாங்கள் வீடியோ எடுத்துகிட்டு போனதுக்கு அப்புறமா வந்து உங்ககிட்ட யாராச்சும் ஏதாச்சும் கேட்டுருந்தாங்களா? என்னோட நான் வெளியில் இங்கே விழிக்கிறேன் இல்லை தானே விழிக்கிட்டு போகிறேன்.
நீங்கள் போனால் கேட்பாங்க போகிறது. அவ்வளவு. ஓகே. இப்போ வீட்டில் ஏதாச்சும் தொழில்கள் செய்யக்கூடிய மாதிரி இருக்கா? வீட்டில் ஏதாச்சும் இப்போ தண்ணி எப்படி பாய்ச்சி ஏதாச்சும் செய்யக்கூடிய மாதிரி இருக்கா? செய்யலாம் தானே. ம். ஓகே. இப்போ என்ன செய்யும்? இப்போ உங்களுக்கு பாரம் தூக்குனா என்ன செய்யும்? பாரமா அவ்வளோ வந்து தூக்கலாது. ம். இன்னும் கொஞ்சம் சரி வரும் போல தெரியுது. சரி. ஓகே. இப்போ அதுக்கு இந்த சத்து மா அப்படி ஏதாச்சும் இன்னும் யூஸ் பண்ணி பார்க்கல அதா? இன்னும் ஒன்று வேண்டி எப்படின்னு பாவிக்கையில் அப்படி பார்க்கல. ஓகே. இப்போ அன்னைக்கு நாங்கள் வீடியோ எடுத்துகிட்டு போனோம். இப்போ அந்த படி வந்தானே நம்மளோட விளக்கங்களை கேட்டானே வீடியோ எடுத்தானே போயிட்டானே. இதுக்கு பிறகு வருவானிலாம் மாட்டானிலான்னு சொல்லி யோசிச்சிங்களா? நிச்சயமாக நீங்கள் வருவீங்கன்னு எங்களுக்கு தெரியும். எப்படி சொல்கிறீங்க அது? ஏன்னா நிறைய ஃபேமிலி அதுக்கு பிறகு நாங்கள் பார்க்காம விட்டுருக்கோம். சரி இல்லை நாங்கள் மனதில் நம்பிக்கை ஒன்று இருந்தோம் எங்களுக்கு. நம்பிக்கை வந்து ஒருவேளை நம்ம வராமல் விட்டுருந்தா அந்த நம்பிக்கை பாலாக இருக்கும் போல இருக்குது. மேலே நாங்கள் ஆரம்பத்தில் எல்லா வீடியோக்குள்ளேயும் சொல்கிறதுக்கான ரீசன் என்னன்னு சொன்னால் முதற்கட்டமான ஒரு ஹெல்ப் வந்து நம்ம பண்ணலாம். அடுத்த கட்டமான ஹெல்ப் வந்து பண்ணுறது எங்கள்கிட்ட கையில் கிடையாது. வீடியோ பார்க்குறவங்களை யாராச்சும் அதற்கான உதவிகளை பண்ணால் மட்டும் தான் முடியும். ஸோ அப்படி வந்து இன்னைக்கு பிள்ளைகள்கிட்ட படிப்புக்கான இந்த ஒரு உதவியை பண்ணியிருக்கிறாங்க. ஓகே. இப்போ நாங்கள் உதவி பண்ணிட்டு போனதுக்கு அப்புறமா பிள்ளைகள் ஏதாச்சும் உங்கள்கிட்ட சொன்னாங்களா? இல்லை நல்ல மாமா அதை உதவி செய்திருக்காங்க. இந்த படிப்பு டியூஷன்லாம் காய்ச்சிட்டு 2500 மாதம் காய்ச்சிருக்கிறாங்க. இங்கே தான் காய்ச்சிட்டு வந்தாங்க. போகிறதுக்கு எல்லாம் ஒழுங்கு பண்ணியிருக்குது. அவங்க உதவி செய்கிறேன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இக்காரணம் கொண்டு பிள்ளைகளோட படிப்பை வந்து இடைநிறுத்த விடாதீங்க. நம்மளோட வாழ்க்கை மாதிரி பிள்ளைகளோட வாழ்க்கையும் போயிடக்கூடாது. பிள்ளைகள் படித்தா ஏதோ ஒரு மூலையில் கரை சேர முடியும். நம்மளும் அலட்சிய போக்கால அவனோட படிப்பு இதில் கண்டிப்பாக பண்ண நம்ம விட்ட மாதிரி பிள்ளைகள் விடுங்கன்னு சொன்னால் நாளைக்கு அதோட வாழ்க்கை என்ன ஏதான்னு சொல்ல தெரியாது. ஸோ முடிஞ்சிருக்கும் பிள்ளைகளை படிப்பிக்க வைக்கணும். அதுவும் வந்து பெண் பிள்ளைகள் வந்து படித்தா தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும். ஆண் பிள்ளைகள் ஏதோ கூலித்தொழில் ஒன்று செய்து முன்னேறி வரலாம். அதுவும் இப்போ கூலித்தொழில்கள் இல்லாமல் இருக்காங்க தெரியும் தான். பெண் பிள்ளைகள்லாம் கண்டிப்பாக படித்தே ஆகணும். இப்போ அவங்க வந்து உங்கள்கிட்ட கேட்டிருக்கலாம், எனக்கு ஸ்கூல் போகிறதுக்கோ டியூஷன் போகிறதுக்கோ எதுக்கோ சரி வந்துட்டு பைசிக்கல் அண்ட் வந்து இந்த பண வசதியெல்லாம் சொல்லி நிறைய கேட்குறாங்க. அப்படி என்னெல்லாம் கேட்டிருக்காங்க உங்கள்கிட்ட? சைக்கிள் கேட்டிருக்காங்க, நல்ல உடுப்புகள் கொடுத்தோணும், அதெல்லாம் கேட்டிருக்கிறாங்க. மற்றது வெளிப்படியில் போய் பள்ளிக்கூடத்துக்கு சும்மா அனுப்பலாம் தானே. அப்போ கிடைக்கிற உழைப்ப 100-50 வந்து கொடுத்து விட்றது. சரி. அப்போ இப்படி சைக்கிள் அதுன்னு சொல்லி கேட்கும்போது நம்மளால பண்ண முடியாமல் இருக்கே அப்படி சொல்லி நீங்கள் எப்படியாச்சும் வருத்தப்பட்டுருக்காரு. நிறைய நாள் வருத்தப்பட்டுருக்காரு. சரியா மனவேதனை. இன்னும் தாய் தான் வேலை இல்லையே, பிள்ளைகளுக்கு ஒரு ஆசையை நிறைவேற்றாடி போகணும். அதான். அப்போ இப்போ வந்து அது நிறைவேறி இருக்கு. அப்போ அதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் ரொம்ப சந்தோஷமா நன்றி. என்னால் முடியாது, நீங்கள் செய்தது ரொம்ப நன்றி. கண்டிப்பாக இவ்வளோ வந்து சேர்றது வந்து பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக வேண்டிதான். ஸோ அந்த வகையில் இப்போ இன்னைக்கு நீங்கள் சொன்னீங்க அன்னைக்கு வந்துட்டு பிள்ளைகள் ஆண் பிள்ளைகள் இருந்தும் எதுவும் செய்யலை அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த ஆண் பிள்ளைகள் செய்யாத கூட இன்னைக்கு வீடியோ பார்த்து மற்றவங்க செய்கிறாங்க. அப்போ அதுக்கு ஏதாச்சும் நீங்கள் சொல்லக்கூடியது வந்து சொல்லலாம். அவங்க செய்கிற உதவிக்கு அது என்ன நன்றி சொல்லணும் எனக்கு விளங்கிட்டேன். ரொம்ப நன்றி தம்பி. அது ஓகே. அது யார் என்னென்ன ஹெல்ப் பண்ணாங்க அப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்ன வந்து அம்மா கூட வந்து கொஞ்சம் பேசும். சரிங்களா? சரி. சரிங்கம்மா. இப்போ வந்து நீங்கள் ஒரு தாய் தந்தையா இப்போ உங்களோட பிள்ளைகளுக்கு வந்து இது செய்யணும் அப்படி சொல்லி ஆசைப்பட்டிருப்பீங்க. நான் இப்படி இருந்தால் அதை என் பிள்ளைக்கு நான் அதை எப்படி பண்ணி கொடுத்துருப்பேனே அப்படி சொல்லி. அப்படி நீங்கள் ஆசைப்பட்டதெல்லாம் வந்து என்ன உங்களோட பிள்ளைகளுக்காக? என்னென்னு சொன்னா தம்பி, நாங்களும் வந்து இந்த மற்றவங்கள போல வந்து ஒரு அளவுக்கு அதிகமான இதுகள் நான் நினைக்கல தம்பி. அப்படி வாழணும் இப்படி வாழணும் அப்படின்னுலாம் இல்லை. எனக்குள்ள இருக்கிற லட்சம் என்னென்று சொன்னா தம்பி, இந்த வீடை கொஞ்சம் நாங்கள் திருத்தி எடுத்துக்கொண்டு இந்த வேலி பிரச்சனை இதுகளை முடிச்சுட்டு நான் வேலைக்கு விட்டுட்டு போனா கூட ஒரு பாதுகாப்பு இல்லாத நிலைமை மாதிரி தான் தம்பி. மற்றது 2வது என்னன்னு சொன்னா, இந்த பிள்ளைகளை வந்து நல்லா படிக்க வைக்கணும். நம்ம 3 பேரையும் படிக்க வச்சுட்டோம்னு சொன்னா அதே உண்மையாவே எனக்கு ஒரு பெரிய ஒரு வெற்றி மாதிரி தான். மற்றது வேற வந்து நம்ம வந்து ஆடம்பரமான வாழ்க்கைகள் அப்படி வாழணும் இப்படி வாழணும் சொகுசான வாழ்க்கைகள் வாழணும் அப்படின்லாம் என்றைக்குமே நாங்கள் நினைச்சதில்லை, நினைச்சு பார்த்ததில்லை தம்பி. ஆனா எனக்கு ஒரு கொஞ்ச காலம் வந்து இந்த ஒரு 3 மாத கால பகுதி பிள்ளையெல்லாம் இப்படி எங்களை கைவிட்டு தெருவில் விட்ட மாதிரி விட்டுட்டு போயிட்டாங்கன்னு யோசிக்கும் போது வந்து என்னறியாம வந்து ஒரு கவுன்சிலிங் கொடுக்கக்கூடிய கட்டத்துக்கு கூட நான் போயிருக்கிறேன். அதுக்கு பிறகு நானா என்ன செய்தேன்னு சொன்னா, எனக்குள்ள ஒரு தைரியம் உண்டு, ஒரு நம்பிக்கை உண்டு வந்துச்சு. கடவுள் நல்ல கால் கையை நமக்கு தந்திருக்காரு, நம்ம உழைச்சி நம்ம பிள்ளைகளை வந்து ஓரளவுக்கு படிக்க வச்சு எடுப்போம் அப்படின்ட்டு. கடைசியா இவரும் வருத்தமா போனதோடையே வந்து
ஆக சோர்வாக போயிட்டேன். சோர்வாக போனாலும் திரும்ப வந்து ஒவ்வொரு மீட்டிங் வந்து இந்த கிராமத்தில் வந்து நான் ஒரு 4-5 அமைப்பில் இருக்கிறேன் தம்பி. இருக்கிறேன். அந்த மீட்டிங்கள் சகல பதிவுகள் இதாக இருந்தால் கூட எல்லாத்துக்கும் சமூகம் கொடுக்குறேன். நான் கொடுத்து கொண்டு போய் அந்த நான் வேலையை செய்தாலும் தம்பி மண்வெட்டியை தோளில் சுமந்து கொண்டு இங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் போகணும். இப்போ வீட்டு வேலைக்கு நான் போனேன்னு சொன்னா தம்பி 1500 சம்பளம், பஸ்ஸுக்கு 300 போச்சுட்டா 1200 தானே. இதே நிலைமையில வெளி வேலைக்கு நான் போனேன்னு சொன்னா 1500 2000 வரும். 2000 சம்பளம் வரும் தம்பி. 3 கிலோமீட்டர் நடந்து போகும்போது இந்த மண்வெட்டியை தூக்கி தோல்ல வைக்கும்போது தம்பி என்ன அறியாம ஒரு தைரியம் கொண்டு வரும். அது வந்து எங்களுடைய தாயக மக்களுக்கு தெரியும். கண்டிப்பா அந்த உணர்வு என்னன்றது தெரியும் தம்பி. எத்தனையோ இடங்கள்ல இருந்து கூட உதவி செய்யறதுக்கு சிங்களால் கேட்டு கூட நான் வேணான்னு சொல்லிட்டேன். 22 வருஷம் நான் வேலை செஞ்சிருக்கிறேன். இது வரைக்கும் எனக்கு வந்து சிங்களம் பேசுறது எனக்கு விளங்கும், ஆனா கதைக்க என்னால முடியாது. அப்போ ஒரு சில பேர் கேட்டா கூட நான் சொல்லுவேன் இந்த தாய்மொழி தமிழ், இதை தவிர எனக்கு அந்த பாசைகள் எனக்கு பிடிப்படுதில்லை விளங்குதில்லை அப்படின்ட்டு. அப்ப என்ன பொறுத்தளவுல ஐயா நான் கேட்கறது ஒன்றே என்னன்னு சொன்னா எங்கட உறவுகள் செய்யற உதவி வந்து ஒரு பணி அரசியல் இருந்தாலும் எங்களோட உறவுகளா இருக்கணும். அடுத்தவங்கள்ட்ட போய் நம்ம கையேந்தி நிக்க கூடாது அப்படின்ற ஒரு கொள்கை வந்து எனக்குள்ள இருக்கு தம்பி. அது இன்னும் தெரியாது, ஆனா எனக்குள்ள அப்படி ஒரு இது மண்வெட்டியை நான் தூக்கி வச்சு நடந்து போனாலும் எனக்குள்ள அப்படி ஒரு தைரியம் வரும். கண்டிப்பா. என்னோட சொன்னா நம்ம பெண் அப்படின்ற ஒரு அலைச்சப்போக்கு இருக்கக்கூடாது. இப்போ ஆண்களால செய்ய முடிகிறது பெண்களால செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி ஆண்கள் சொல்லலாமே தவிர அதை பெண்கள் சொல்ல முடியாது. ஆண்களும் வந்துட்டு அதை என்ன ஒரு இதுல வந்து சொல்லிக் கொடுறாங்க தெரியாது. ஆனா உண்மையில ஆண்களால செய்ய முடிகிறது எல்லாம் பெண்களாலே முடியும். ஆண்கள் முச்சக்கர வண்டி ஓட்டினா அது பெண்களாலும் ஓட்ட முடியும். ஆண்கள் வந்துட்டு பேருந்து ஓட்டினா அது பெண்களாலும் ஓட்ட முடியும். ஆண்கள் வந்து விமானம் ஓட்டும் போது பெண்களாலும் ஓட்ட முடியும். ஸோ வந்து ஆண்கள் செய்யற எல்லா வேலைகளும் வந்து பெண்களாலும் செய்ய முடியும். என்ன சொன்னா அப்பயே இருந்து பெண்களை வந்து அடக்கி அடக்கி பெண்கள் வந்துட்டு ஆண்களுக்கு கீழே தான் ஆண்களுக்கு கீழே தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதெல்லாம் வந்து சொல்லி வளர்த்த அந்த காலம். ஆனால் இப்போ வந்து ஆண்களை விட பெண்கள் வந்துட்டு தைரியமானவங்க இருக்கிறாங்க. என்ன சொன்னா ஆண்கள் வந்துட்டு இயலாமை இருக்கிற கட்டத்தில் கூட பெண்கள் தான் போய் தொழில் செய்து தன்னோட குடும்பத்தை வந்து பார்த்து கொடுறாங்க. அந்த ஒரு நிலைமை தான் இன்னைக்கு உங்கள்ட்ட ஃபேமிலியில் நடந்து கொண்டிருக்கு. ஸோ அந்த வகையில் வந்துட்டு பெண்களால் முடியாதுன்னு சொல்லி எதுவுமே இல்லை. என்ன சொன்னா எங்களை கூட எங்களோட அம்மா வந்துட்டு வளர்த்த விதத்தை வச்சு கூட நாங்கள் சொல்லிக்கொள்றோம். ஸோ ஆகையினால அண்ட் வந்து என்னோட சொன்னா நம்ம செய்கிற தொழிலுக்கான சரியான ஒரு ஊதியம் கிடைக்கும். இப்போ நம்ம ஒரு வீட்டு வேலைக்கு போகிறோம் அப்படி சொன்னால் ஒரு நாளைக்கு ஒரு 1000 ரூபா 800 900 கொடுக்குறாங்கன்னு சொன்னால் அது போதாது. அதே ஒரு 1500 2000 கொடுக்குறாங்கன்னு சொன்னால் ஓகே. ஆனால் வீட்டு வேலைக்குன்னு சொல்லும்போது அப்படி கொடுக்க மாட்டாங்க, அது எதிர்பார்க்கலாது. ஸோ நம்மளே அதற்கான ஒரு தொழிலை வந்து உண்டாக்கி கொண்டோம்னு சொன்னால் அடுத்தவங்களை வந்து எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இருக்காது. நம்மளே அதுக்கான ஊதியத்தை பெற்றுக்கொள்ளலாம். அதனால தான் நாங்கள் நிறைய இடத்த வீடியோக்களுக்கு போகிற இடத்துல சொல்லிக்கொள்கிறேன்னு சொன்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வீட்டில் வந்துட்டு நீங்கள் சுயதொழில் செய்து கொள்ளக்கூடியதற்கான ஒரு திட்டத்தை வந்து தீட்டிக் கொள்ளுங்க. எப்போவுமே வந்து நமக்கான ஒரு சுயதொழிலை நம்ம செய்து கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா நம்மளுக்கு இருந்து கொண்டு இருக்கணும். நாங்கள் அடுத்தவங்களுக்குள்ள போய் தொழில் செய்கிறோம்னு சொன்னால் எப்பவும் செய்து கொண்டே இருக்கணும். சில நேரம் வந்து அந்த தொழிலும் இல்லாமல் போகலாம். ஸோ நம்மளுக்கான தொழில் இருக்க முடியும் சொன்னால் நம்ம யார் கையையும் எதிர்பார்க்க இருக்காது. ஸோ அதனால தான் அந்த வகையில் வந்து நாங்களும் உங்களை பாராட்டி கொள்கிறோம். வீட்டில் வந்து நார்மலாக இந்த இது செய்து கொள்றீங்க பயிர்கள் செய்கிறேன் தம்பி. மற்றது சைக்கிள், அந்த சைக்கிளில் ஜல வேலைகள் வந்தா போய் சைக்கிளில் தான் போவேன். நீங்க சைக்கிள்ல தான் சைக்கிளில் போவேன். சில நேரத்தில் நான் மாத்திரம் இல்லை ஒரு 4-5 பேர் வேலைக்கு கூட்டிக்கொண்டு போகிறது. நான் மாத்திரம் சாப்பிட்டா சரி வேற தனி குடும்பம் அதுன்னு சொல்லி ஒரு 4-5 பேரை வேலைக்கு கூட்டிக்கொண்டு போவேன் தம்பி. கூட்டிக்கொண்டு போய் அவங்களுக்கும் ஒரு வேலை வாய்ப்பை கொடுக்குறது. நான் எடுக்கிற 2000 ரூபா சம்பளமாக இருந்தாலும் அவங்களும் அந்த 2000 ரூபா எடுக்கணும் அப்படின்னு. இப்போ ஒரு கொஞ்ச நாள் இந்த வீட்டு வேலைக்கு போனபடியா இஞ்சால இந்த கச்சான் போடுறது, கச்சான் சாடுறது, புல்லுகள் செதுக்கிறது, இப்படி வேலைகள் வந்து குறையுது. அப்போ இப்போ நான் 2 நாள் வேலைக்கு போகாமல் நின்றுட்டேன். அந்த இடைக்குல தான் இந்த புல்லுகளை கொஞ்சம் செதுக்கிட்டு. நீங்க தான் செதுக்குனீங்களா? ஓ நான் தான் செதுக்கினேன். தங்கச்சாக்கள் அவங்க மகளாக்கள் என்ன செய்வாங்க புல்லுகள்லாம் கூட்டிக்கிட்டு உதவி எனக்கு ஒரு ஹெல்ப்பாக இருப்பாங்க. அப்போ ஒரு கொஞ்சம் கத்திரி கண்டும் மற்றது மிளகா கண்டு கொஞ்சம் பைத்தன் கொஞ்சம் வச்சு விடுவோம் சரி தான் அந்த இடத்த இருக்கிறேன். ரைட். இப்போ இது நாள் வரைக்கும் நீங்க என்னென்ன தொழிலெல்லாம் வந்து செய்திருக்கிறீங்க? நான் வந்து தம்பி ஒரு 2 வருஷம் வந்து தவால்பட்டி சந்தி வவுனியா தவால்பட்டி சந்தையில் சித்திரையாட ஜாட்டில் வந்து பூக்கல்லுகள், இந்த பூக்கல்லுகளை நான் அடித்த பூக்கல்லுகள் தான் இதில். நீங்க வெட்டுறீங்களா? கலவையெல்லாம் நாங்க தான் போடுறோம். சீமந்து பேக் தூக்கி வில்வரில் வச்சு கொண்டு போகட்டணும். மணல் 3 லோட்டுண்டா வில்வரில் கொண்டு கொட்டி நாங்களா தான். அப்போ ஒரு பேக்கெட் நாங்கள் அடித்தோம்னு சொன்னால் 400 ரூபா, 2 பேக்கெட் அடித்தா 800 ரூபா அப்படின்ட்டு ஒரு 2 வருஷம் வேலை செய்தேன். கடைசி வந்து நான் வந்து அதில் வந்து 1500 ரூபா எடுக்கும் வரைக்கும் நான் வேலை செய்திருக்கிறேன் 2 வருஷம்.
அதுக்கு பிறகு வந்து தம்பி நான் வந்து வீட்டு வேலைன்னா இவர் வருத்தமா இருந்த பிறகுதான் வீட்டு வேலைக்கு இப்ப நான் போனது. அதுக்கு முதல் வந்து கூலி வேலை தான். அறிவெட்டு, மற்றது நாத்து நடுறது, புல்லு புடுங்கு, மற்ற கச்சான் வேலைகள் அப்படி எல்லாம் சரி. ஓகே. அப்ப இப்ப உங்களோட வளவுக்குள்ள பயிர் நடுறது வந்து கஷ்டம்னு சொல்றீங்க. அந்த பக்கம் கல்லுகள் அது இது கிடக்குன்னு சொல்றீங்க. அங்காள பகுதி கொஞ்சம் கஷ்டம் தம்பி. இது வந்து இந்த செங்கல் வந்து குவார்டர்ஸ்கள் இருந்த இடம் தான். இது வந்து முகாம் 10,000 பேர் இருந்தது தான் சிதம்பரம் முகாம். அப்ப எங்கட அகதி வாழ்க்கைண்டா 30 வருஷ வாழ்க்கை. அப்ப நாங்க வந்து 2097லயே இஞ்சால நாங்க வந்துட்டோம். 97லயே இஞ்சால வந்துட்டு தம்பி. அங்கால ஜேசுகுரு சர்ச்சை 96 நடந்தது. அந்த பிரச்சனையோட ஆனவிழுந்தான் போய் ஆனவிழுந்தான்ல இருந்து மல்லாவில இருந்தாங்க. மல்லாவில இருந்து அதுக்கு பிறகு இந்த வவுனியா வந்ததோட இந்த முகாமுக்கு வந்துட்டோம். முகாமுக்கு வந்து இருந்தாங்க. நிறைய இடத்தாக்கள் இங்க இருந்தது. அப்ப கடைசியா வந்து நாங்க வந்து எல்லாரும் ஆக்கள் எல்லாம் வந்து அந்த ஊர்களுக்கு ஏத்தி கொண்டு இருந்தாங்க. இதுல வந்து நாங்க ஒரு கொஞ்சம் பேர் உறுதியா நின்று நாங்க போராடி ஜெயிச்சு எடுத்த மண் தான் இந்த மண். எங்களுக்கு எடுத்து நாங்க ஆர்ப்பாட்டங்கள் செய்து அதுகளை செய்துதான் கடைசி இப்ப 266 குடும்பங்கள் இருக்கிறாங்க. உப குடும்பங்கள் எல்லாம் சேர்த்து இருக்கிறாங்க. அப்ப நாங்க அப்படி வந்து தம்பி 2001 எங்களோட 3வது மகன் பிறந்து உண்மை இந்த சம்பவத்தை சொல்லித்தான் ஆகணும். அப்ப இருந்த நேரம் தம்பி டவுன் எங்களோட மகன் பிறந்து 30வது நாள் நான் வவுனியா டவுனுக்கு போனேன். வீட்டு சாமான்கள் வெளில போன இடத்துல வேண்டிக் கொண்டு பஸ்ல ஏறி இருக்கும்போது எங்களோட இனத்தை சேர்ந்த ஒரு தமிழ் பொம்பளை ஒரு ஆள் வந்து கேட்டா, எப்படி இருக்கிறீங்க, நல்ல சுகமா இருக்கிறீங்களா அது. நான் சொன்னேன், நீங்க யாருன்னு கேட்டேன். என்ன தெரியாதா, நீ நாளெல்லாம் உண்டா இருந்தனாங்க அப்படி இப்படின்ட்டுலாம் கொஞ்சம் அங்காள பகுதி கதைகளை நான் சொன்னேன். நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது. இறக்க சொல்லி இறக்கி ஆட்டோல கொண்டு போய் குட் சைட் முகாம், கோழிக்குட்டு முகாம் போனியா, அங்க கொண்டு போய் என்ன செய்தா, ரைவல் சோங்கால இந்த இடத்துல அடிச்சவான அடிச்சிட்டு இருண்டா ஒரு கொஞ்சத்துல ஒரு பஜ்ரோ ஒன்று வந்தது. அதுல வந்து சிஐடி வந்தாங்க. வந்து அப்ப நான் இப்படி பேங்க்ல இருக்கிறேன் தம்பி. இருக்கும்போது கூப்பிட்டார் வர சொல்லி. அப்ப எழும்பி போகும்போது மகன் பிறந்த நேரம். அப்ப இந்த பால் சுரக்கப்பட்ட இந்த இடையம் சோல் போட்டிருந்தா அது விளத்துப்பட்டு உடனே பார்த்து வருது. கூப்பிடு கேட்டார், எங்க இருக்கிறதுன்னு. நான் சொன்னேன், இப்படி முகாம் சிதம்பரம் முகாம் சொந்த இடம். நான் சொன்னேன் சொந்த இடம் கிளிநொச்சி. அது அவ கல்யாணம் கட்டி நான் சொன்ன கட்டிட்டேன். பிள்ளைகள் இருக்கா? ஓ இருக்கு, 3 பிள்ளைகள் இருக்காங்க. பிறகு உடனே வந்து அவ கூப்பிட்டு அவ பேசி போட்டு, எந்த இடத்துல ஏத்தி கொண்டு வந்தியோ அங்கேயே கொண்டு விடு அப்படின்ட்டு. அப்ப அது கொஞ்சம் எனக்கு அந்த தாக்கம் மாதிரி இந்த நான் அந்த வெளிநாடு போறதுக்காக அலுவல் பார்த்து போய் மெடிக்கல் போட்ட இடத்துல ஒரு புக மண்டலம் மாதிரி அந்த பகுதியை காட்டுது. சில நேரங்கள்ல வந்து இந்த மண்வெட்டி வேலைகள் கூடுதலா நான் செய்யும் போது அந்த பகுதி வீங்கி வந்துடும். அப்படியெல்லாம் சரியா நிறைய கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாம் பட்டிருக்கோம் தம்பி எங்களோட வாழ்க்கையில. என்னோட சொன்னா நானும் இப்ப சொல்ல பார்த்து நான் என்ன சொன்னா, நீங்க அந்த பூக்கள் இந்த வேலைகள்லாம் செய்தீங்கன்னு சொன்னா வீட்டோட இருந்து அதை அச்சுகள் வண்டி செய்யலாம்னு சொல்லி. ஆனா இப்ப நெஞ்சில் அந்த பிரச்சனைகள் இருந்தால் செய்யறது கஷ்டம் அப்படின்னு சொன்னா. அப்ப வீட்டோட இருந்து செய்யக்கூடிய தொழில்னு சொன்னா வேற தொழில் என்ன செய்யலாம்? தொழில்னு சொன்னா தம்பி எனக்கு ஒரு சின்ன ஒரு கடை மாதிரி ஒன்று போட்டு, அப்படி இல்லைன்னு சொன்னா தம்பி இப்படி பால் கறக்கக்கூடிய மாதிரி மாடுகள் வந்து அப்படி செய்தாலும் இந்த இதுகளை செய்து கொண்டு ஸ்கூல் விட்டு அவங்க தங்கச்சாக்கள் வந்தா சரி அவங்க கட்டி பராமரி. கண்டிப்பா என்ன சொன்னோம்மா, இப்ப இந்த டைம் வந்துட்டு 3 பெண் பிள்ளைகள், அதுவும் இப்ப வளர்ந்து வர்றது நல்லா படிக்கக்கூடிய டைம். ஸோ இந்த டைம் வந்து கூட மாட தாய் தகப்பன்ட்டு வந்து நிறைய இதுகளை வந்து சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கும். அப்பா வந்து இல்லைன்னாலும் கூட தாய் வந்து கண்டிப்பா இருந்து நிறைய புத்திமதிகளை வந்து சொல்லிக் கொடுக்க வேண்டிய வயசு. ஸோ அதனாலதான் நீங்க வீட்டோட இருக்கிறது நல்ல மட்டும் பாக்குறோம் நாங்க. ஓகே. இப்போ வந்து உங்களுக்கான மறு உதவி ஒன்று கிடைச்சிருக்குது. அதாவது நீங்க இந்த பூமியை வந்து மீட்டெடுக்கிறதுக்கான ஒரு உதவியும் அதோட சேர்த்து பிள்ளைங்கள்ட்ட படிப்புக்கான ஒரு உதவியும் கிடைச்சிருக்கு. ஸோ அதை ஒப்படைக்கலாம் அப்படின்ட்டு தான் வந்திருக்கிறோம். அதை வந்து இப்போ உங்ககிட்ட கொடுக்குறோம். சரிங்களா? அம்மா வந்து புறமா அந்த வீடியோக்கு புறமா வந்து சொல்லி கொண்டு இருந்தா என்னம்மா சொன்ன நீங்க? இல்லை ஒரு என்னென்னு சொன்னால் தம்பி எனக்குள்ள வந்து ஒரு சரியான ஒரு வலியும் வேதனையும் ஒரு கேள்விக்குறி என்னென்னா, எங்களுக்கு ஏதாவது ஒன்று நடந்துட்டா அந்த பிள்ளைகள் வந்து அனாதையாக போயிடும், அனாதையாக நாங்கள் இருக்கிறோம் அப்படின்ட்டு. ஆனால் இப்போ வந்து எனக்குள்ள உண்மையாகவே நான் நினைக்கிறேன் என்னண்டா, இதே நிமிஷம் கூட உயிர் மூச்சு நின்றா கூட இந்த பிள்ளைகளை தத்தெடுக்கிறதுக்கு இந்த பிள்ளைகளாகிய நீங்கள் வந்திருக்கிறீங்க. அதை நினைத்து நான் சந்தோஷப்படுறேன். இப்போ
நம்ம சந்தோஷம். ஆனால் நீங்கள் வந்து அப்படி நினைக்க வேண்டாம், உங்களுக்கு ஏதாவது நடக்கும்னு சொல்லி. அதை நீங்கள் நினைச்ச மாதிரி வந்து இதுக்கப்புறமா ஏதாவது என்ன பிரச்சனைனாலும் நாங்கள் பார்த்துக்கொள்வோம். உங்களோட படிப்பு சம்மந்தமாகவோ இல்லை என்னென்னாலும். ஓகேம்மா. சரிங்களா, இப்போ அதை பற்றி நீங்கள் எதுவும் யோசிக்காதீங்க. நம்மளுக்கு இப்போ எதுவும் ஆகாது. நீங்கள் எவ்வளோ வேலை செஞ்சுருக்கீங்க, எவ்வளோ செஞ்சுருக்கீங்க, ஆனால் அப்படியெல்லாம் ஆகாது. நீங்கள் அதெல்லாம் யோசிக்க வேண்டியதில்லை. ஓகேம்மா. இப்போ இதில் ஒரு தொகை பணம் இருக்குது, இதை எண்ணி பாருங்க சொல்லி. இல்லை என்ன பரவாயில்ல பரவாயில்ல, குடிங்க குடிங்க. என்ன உழைச்சி தந்தவர் தானே. ஒரு லட்சத்தி 76,200 இருக்குது. ரைட். ஓகே. இப்போ ஆனால் உங்களுக்கு டோட்டலாக வந்த அமௌண்ட் வந்துட்டு 2,22,000. ஸோ அதில் வந்துட்டு அந்த சைக்கிளோட ப்ரைஸ் வந்துட்டு 44,500. அது கொண்டு வந்து டிரான்ஸ்போர்ட் வந்துட்டு 1,300. ஸோ இது ரெண்டத்தையும் கழிச்சு மிகுதி தான் வந்துட்டு 1,76,200. ஓகே. இப்போ இது வந்து யார் யார் இதுக்காக வேண்டி பண்ணாங்க அப்படிங்கிறது இப்போ வந்து சொல்கிறேன் நான். ஃப்ரான்ஸில் இருக்கிற ஒருத்தங்க வந்துட்டு அவங்கள்ட்ட அம்மாவோட பிறந்த நாளுக்காக வேண்டி அனுப்பியிருந்தாங்க. உங்கள்ட்ட காணி, அதாவது அடகுல இருந்த காணியை வந்து கண்டிப்பாக வந்து மீட்டுக்கொள்ளுங்க அப்படி சொல்லி 60,000 அனுப்பியிருந்தாங்க. அவங்களோட பேர் வந்து சொல்லணும் அப்படி சொல்லிட்டாங்க. ஆனால் அவங்களோட கடைசி தொலைபேசி இலக்கத்தை சொல்லிக்கொள்கிறோம் வந்துட்டு 3625. இது அவங்களோட கடைசி தொலைபேசி இலக்கம். அண்ட் அதே மாதிரி இத்தாலியில் இருக்கிற ஒருத்தங்களை வந்து அனுப்பியிருந்தாங்க. 2 மாதத்துக்கு ஒரு தடவை வந்து அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்களா அப்படி சொல்லிட்டு வந்துட்டு 32,000 வந்து அனுப்பியிருந்தாங்க. அது வந்து பிள்ளைங்கள்ட்ட படிப்புக்காக வேண்டி. ஸோ அவங்கள்ட்ட பேர் சொல்ல வேணாம் அப்படி சொல்லிட்டாங்க. ஆனால் நாங்கள் வந்து டிஎஸ்கே ஐயா அப்படின்னு சொல்கிறோம் நாங்கள். ஸோ வந்துட்டு ஷோர்ட்டாக வந்துட்டு அவர் நேம் அப்படி சொல்லிக்கொள்கிறேன். அண்ட் வந்து அவங்கள்ட்ட கடைசி இலக்கத்தையும் வந்து சொல்லிக்கொள்கிறேன். தொலைபேசி இலக்கம் 0045. இது அவங்கள்ட்ட கடைசி தொலைபேசி இலக்கம். அவங்க வந்துட்டு 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதற்காக வேண்டி முன்கூட்டியே வந்து 32,000 தந்திருந்தாங்க. அதே மாதிரி வந்துட்டு பிரான்ஸில் இருக்கிற வீரசிங்கம் நாகேஸ்வரி அவங்களோட பிறந்த நாளுக்காக வேண்டி பைசிக்கிள் வேண்டி கொடுங்க. அண்ட் அதோட சேர்த்து மல்லிகை சாமானும் வேண்டி கொடுங்க அப்படி சொல்லி பிரான்ஸில் இருந்துட்டு ஒரு ஐயா அனுப்பியிருந்தாங்க. அவங்க வந்துட்டு டோட்டல் 80,000 அனுப்பியிருந்தாங்க. அவங்கள்ட்ட பேர் வந்து சொல்ல வேணான்ட்டாங்க. அதே மாதிரி அவங்களோட கடைசி தொலைபேசி இலக்கத்தை சொல்லிக்கொள்கிறேன் நான் வந்துட்டு 9368. இது அவங்களோட கடைசி தொலைபேசி இலக்கம். அண்ட் அதோட சேர்த்து சுவிஸில் இருக்கிற அருந்ததி அம்மா வந்துட்டு 50,000 அனுப்பியிருந்தாங்க. இதெல்லாம் டோட்டலாக சேர்த்து தான் வந்து உங்களுக்கு வந்த அமௌண்ட் வந்து 2,22,000. சரிங்களா? மளிகை சாமான் வந்து எங்களால் வேண்டி கொடுக்க முடியலன்னு சொன்னால் நாங்கள் வந்து கொஞ்சம் ஓட்டம் ஓடி வந்தது. ஆனால் பைசிக்கிள் வந்துட்டு அவ்வளோ தூரம் மளிகை சாமான் நீங்கள் இங்கே வேண்டி கொள்ளலாம் தானே. நான் பைசிக்கிள் டவுனுக்குள்ளே வேண்டணும் அப்படிங்கிறதால பைசிக்கிளை வேண்டி தந்துருந்தேன். நீங்கள் இதுக்குள்ளே வந்துட்டு மளிகை சாமான் வேண்டி கொள்ளுங்க. அண்ட் வந்து மறக்காமல் பூமியை வந்து மீட்டு கொள்ளுங்க. நாங்கள் அடுத்த வாட்டி வரும்போது அதை வந்து பார்க்குறோம். சரிங்களா? மெயின் பிரச்சனை. சரி உங்களுக்கு தேவைக்கு எதுவுமே காசு எடுத்துட்டு மிச்சத்தை போட்டு சரிதானே? சரிங்களா? இப்போ உங்களுக்கு படிப்புக்கு இன்னும் மேலதிகமான ஏதாச்சும் தேவை இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் சொல்லுங்கள். கொப்பிய அதன் வந்து 2 மாசத்துக்கு ஒருக்கா வந்து காசு போடுவாங்க. ஒரு ஆள் போடுறேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ உங்களுக்கு அந்த 2 மாத காசு வந்து போட்டிருக்காங்க. அந்த 35,000 அதில் இருக்குது. சரிதானே? அந்த 2 மாதம் முடிஞ்ச பிறகு திரும்ப அவங்கள அனுப்புவாங்க. சரிதானே? ஓகே. இப்போ அண்ணாக்கள் வீடியோ எடுத்துகிட்டு போனதுக்கு அப்புறமா நம்மளோட படிப்புக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சொல்லி நீங்கள் ஜோதிச்சிங்க. சரி, அண்ணாக்கள் வரமாட்டானே, அப்படி ஓடிடானே அப்படி இல்ல அப்படி இல்லையா? ஓகே. இப்போ சந்தோஷமா உங்களுக்கு? ஏன் இவ்வளவு ரைட். ஓகே. இப்போ வந்து நீங்கள் எங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியங்கள் இல்லை எதுவுமே. நீங்கள் ஏதாச்சும் சொல்ல போகிறீங்க அப்படி சொன்னால் அவங்களுக்கு சொல்லலாம். இவ்வளோ நாங்கள் வந்து உண்மையாகவே கஷ்டப்பட்டு இவ்வளோ துன்ப துயரங்களில் இருந்தும் உண்மையாக எங்களோட வாழ்க்கையே வந்து ஒரு கேள்விக்குறியாக இருந்தது. எங்களை எங்களை என்ன மாத்திரம் இல்லை, இந்த பிள்ளையிலே கூட நீங்கள் வந்து தத்தெடுத்து இவ்வளோ உதவியை நீங்கள் செய்திருக்கிறீங்க. இது வரைக்கும் யாருமே இப்படி ஒரு உதவியை செய்ததில்லை. நாங்கள் வந்து இப்போ 27 வருஷம் இந்த கிராமத்தில் இருக்கிறோம். எந்த ஒரு உதவியோ எந்த ஒரு வாழ்வாதாரமோ எதையுமே ஆட்டையுமே போய் உதவின்னு கேட்டதில்லை. கடைசியாக வந்து இப்படி நீங்கள் எங்களுக்கு வந்து இந்த உதவியை செய்திருக்கிறீங்க. உண்மையாக உங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். 100 ஆண்டு காலம் நீங்கள் வாழணும்னு இறைவனை பிரார்த்திக்கிறோம்.
சரிங்கம்மா. அவங்களோட ஆசையெல்லாம் வந்து நீங்கள் பிள்ளைகளை நல்லா படிப்பிக்க வைக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ நல்லபடியாக வந்து படிப்பிக்க வைங்க. எக்காரணம் கொண்டு படிப்பை வந்து இடைநிறுத்தம் செய்ய விட்டுறாதீங்க. அண்ட் வந்து இந்த உதவிகள் செய்திருந்த அத்தனை குடும்பங்களுக்கு வந்து எங்களோட சார்பிலையும் நாங்கள் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அண்ட் வந்து இன்னைக்கு நாங்கள் காண்பிச்சிருந்த இந்த ஒரு காணொலி ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். அப்படி இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நாங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறோம். ஓகே, பாய்.